ஹாப்பி மார்னிங் கைஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் மாருதி சியாஸ். சியாஸ் பார்த்தோன்னா டீசல் வேரியண்ட். இதில் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தோன்னா வெஹிக்கிள் ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் ட்ரிவன் ஆனதுக்கப்புறம் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுதுன்றது தான். இந்த மாதிரி டெம்பரேச்சர் ரைஸ் ஆனால் நம்ம செக் பண்ண வேண்டியது பார்த்தோன்னா 4 ஸ்டெப்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா கூலண்ட் எங்கேயாவது லீக் இருக்கான்னு செக் பண்ணணும். செகண்டு பார்த்தோன்னா வாட்டர் பம்ப் கரெக்டாக இருக்கா அண்ட் வாட்டர் சர்க்குலேஷன் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணணும். தேர்டு பார்த்தோன்னா ரேடியேட்டர் கரெக்டாக சர்க்குலேஷன் ஆகுதான்னு செக் பண்ணணும். ஃபைனலாக பார்த்தோன்னா இந்த தெர்மோஸ்டாட் ஹவுசிங். இந்த தெர்மோஸ்டாட் ஹவுசிங் உள்ளே தான் இந்த வால்வும் ஆக்ஷனில் இருக்கும். வெஹிக்கிள் ஹீட் ஆக வால்வ் ஓப்பன் ஆகி கூலண்ட்டை சர்க்குலேட் பண்ணிவிடும். இந்த வெஹிக்கிளில் இந்த தெர்மோஸ்டாட் ஹவுசிங் தான் கம்ப்ளைண்ட்டு. இதுதான் அந்த நியூ ஹவுசிங். இந்த ஹவுசிங் எங்கே புரோக்கன் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா வால்வோட பழைய டிப்பில் அது புரோக்கன் ஆகிருக்கும். இந்த ஹவுசிங்கில் பிளேஸ் ஆகிருக்க டிப் கரெக்டாக இருக்கும், ஓல்டில் அது புரோக்கன் ஆகிருக்கும். ஸோ இந்த வெஹிக்கிளில் இந்த தெர்மோஸ்டாட் ஹவுசிங்கை சேஞ்ச் பண்ணிவிட்டு வெஹிக்கிளில் கூலண்ட் ஊற்றிட்டு வெஹிக்கிளை ஒரு 1/2 hour ஹைடல்லே ரன் பண்ணோம். டெம்பரேச்சர் ரைஸ் ஆகாமல் கரெக்டாகவே இருந்தது. இந்த மாதிரி கூலண்ட் சம்மந்தமாக ஏதாவது சேஞ்ச் பண்ணும்போது நம்ம ரிமூவ் பண்ணும்போது கூலண்ட் எங்கேயாவது லீக் ஆகிருக்கும். அது எல்லாத்தையுமே ப்ராப்பராக க்ளீன் பண்ணாதான் எனி அதர் லீக் இருக்கான்றதை நம்ம சீக்கிரமாகவே ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம். வெஹிக்கிள் லேட் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த வெஹிக்கிள் எதனால் லேட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்த்ததில் டீசல் ஃபில்ட்ரு சோக் ஆனதுனால தான் இந்த வெஹிக்கிள் லேட்டாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வெஹிக்கிளில் டீசல் வார்னிங் லைட் ரொம்ப நாளாகவே ஷோ ஆகிட்டு இருந்திருக்கு. இந்த வெஹிக்கிள் எதனால் சோக் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா இந்த வெஹிக்கிள் நியர்லி 1,24,000 கிட்ட ஓடி இருக்கு. பட் ஒன் டைம் கூட டீசல் ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணலை. ஃபில்ட்ரு ரிமூவ் பண்ணி செக் பண்ணி பார்த்தோன்னா அது டோட்டலாகவே பிளாக் ஆகிருந்தது. ஃபில்ட்ரு ரிமூவ் பண்ணி செக் பண்ணும்போது டீசல் லீக் அந்த ஃபில்ட்ரு அசம்பிளியில் அதிகமாகவே இருந்தது. ஸோ அந்த டீசல் ஃபில்ட்ரு அசம்பிளியை டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணிட்டோம். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணோன்னா வெஹிக்கிள் ஸ்மூத்தாகவே ஸ்டார்ட் ஆச்சு. இந்த 2 ஃபால்ட்டுமே நம்ம சீக்கிரமாக ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்ததுனால கஸ்டமர் பார்த்தோன்னா எனக்கு ஜென்ரல் சர்வீஸும் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. எப்போவுமே ஜென்ரல் சர்வீஸ்னு வரும்போது வெஹிக்கிளோட 4 வீல் பிரேக்கையும் கன்ஃபார்ம் செக் பண்ணிடணும். செக் பண்ணி அது ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா அதில் இருக்க டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு அகைன் ஃபிட் பண்ணிடணும். அந்த மாதிரி க்ளீன் பண்ணி ஃபிட் பண்ணாதான் நெக்ஸ்ட்டு ஒரு 10,000 to 15,000 வெஹிக்கிள் ட்ரிவன் ஆகும்போது எந்த ஒரு நாய்ஸும் வராது பிரேக் அடிக்கும் போது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஆயில் ஃபில்டர், ஏர் ஃபில்டர், ஃபைனலாக பார்த்தோன்னா கேபின் ஃபில்டர். கேபின் ஃபில்டர் பார்த்தோன்னா மஸ்ட்டு கிடையாது, பட் டோட்டலாகவே பிளாக் ஆகிருந்ததுனால நம்ம எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ண போகிறோம். வெஹிக்கிளில் ஜென்ரல் சர்வீஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு வெஹிக்கிளை ஹைடலாக ரன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ட்ரிவன் பண்ணி பார்த்தோம். வெஹிக்கிள் பார்த்தோன்னா சஸ்பென்ஷன் நாய்ஸ் நிறையவே இருந்தது. ஸோ கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணோம். கஸ்டமர் பார்த்தோன்னா 1 வீக்குக்கு வெஹிக்கிளோட யூசேஜ் இருக்குதுன்னு சொன்னதுனால 1 வீக் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இந்த ஜென்ரல் ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு கஸ்டமர்கிட்ட வெஹிக்கிளை வாட்டர் வாஷ் பண்ணி சூப்பராகவும் ஹாப்பியாகவும் டெலிவரி பண்ணியாச்சு. தேங்க்யூ.